கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது ஒரு நேரத்தில் ஏதாவது பேசிவிட்டார்கள் என்று சொன்னால், எவருடைய உள்ளங்களில் பேசியவரின் மீது கோபம் ஏற்படுகின்றதோ, எவர்களுடைய உள்ளங்களில் பேசியவர்களின் மீது ஆதங்கம் ஏற்படுகின்றதோ, எவர்களுடைய உள்ளங்களில் பேசியவரின் மீது வெறுப்பு உண்டாகின்றதோ, அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிகொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அவர்களை ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை பேணி நடக்கக்கூடியவர்களில் நம் அனைவர்களையும் ஆக்கி இருக்கின்றார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்முடைய கடைசி காலம் வரை அதே ஷரியத்தில் பேணி பாதுகாத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் ஆராய வேண்டும் என்பதாக, அவர்களை பற்றி உண்டான வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சென்ற வாரங்களிலே பார்த்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஜும்மாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் கூட நமக்கு போதாதமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஜும்மால விடுபட்டு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் விடுபட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைகளில் உண்டான குறிப்புகள் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கின்றது. இந்த வரலாறு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்பது ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு புக்கை எடுத்து அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு புத்தகத்திற்குள் அடங்கி இருக்கக்கூடிய வரலாறுகள் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு அதையெல்லாம் வாழ்ந்து பார்த்து அனுபவித்திருக்க வேண்டும். சாதாரணமாக படிக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி படிக்கும் பொழுதே ஒரு சிலர்களுக்கு மனமாற்றங்கள், நமக்கல்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சும்மா அவர்களை உண்டான வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள் என்று ஏதாவது ஒரு குறிப்பை கொடுத்தாலும் கூட அதில் எத்தனையோ நபர்கள் மதம் மாறி இஸ்லாத்தை தழுவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் இருக்கக்கூடிய மதம் தவறான வழியிலே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்ததன் காரணமாக இந்த இஸ்லாத்தை ஏற்ற எத்தனையோ வரலாறுகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹீக் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் அடங்கிய புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எவ்வளவோ பாடுபட்டு இருக்கின்றார்கள். அந்த புத்தகத்தை படித்து கோர்வை செய்வதற்கு எவ்வளவோ பாடுபட்டு இருக்கின்றார்கள். எத்தனையோ விருதுகளை வென்ற புத்தகம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று எனக்கு தெரிந்த ஒரு புத்தகம் இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பற்றி உண்டான புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் சிங்கப்பூரில் அந்த புத்தகத்தை அழுகாமல் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும் போட்டியே நடந்திருக்கின்றது. இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் கடைசி வரை படிக்க வேண்டும், ஆனால் கண்களில் நீர் வழிந்து விடக் கூடாது என்ற கட்டளையோடு என்ற போட்டி நிபந்தனையோடு போட்டி நடத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரை அந்த புத்தகத்தை கண்ணீர் சிந்தாமல் யாரும் படித்ததில்லை, படித்து அந்த பரிசினுடைய போட்டி அந்த பரிசை வென்றதில்லை என்பதாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு எத்தனையோ விஷயங்களை பாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுதினமும் நம்மால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம், நம்மால் முடிந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலும் நாம் எந்த ஒரு நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியம் குறைவாக நடத்திவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதுல சின்ன விஷயம், எப்பொழுதெல்லாம் நாம் முஹம்மது என்று கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். இதல நாம ஸலவாத்தை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பெரியவர்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 10-20 விதமான ஆதாரங்களை கொண்டு எவர் ஒருவர் வெறும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை வெறும் முஹம்மது என்று சொல்லுகின்றாரோ அவர் ஹராமான
காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த சாதாரண விஷயத்தில் கூட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மலக்குமார்களும் அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இந்த சாதாரண ஒரு விஷயம் முஹம்மது என்று சொல்லி அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக நம்முடைய வாயிலே வரவில்லை என்று சொன்னால் நாம் ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு விடுகின்றோம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எடுத்து சொல்கின்றார்கள், 3 முறைகளிலே நாம் எந்த நேரமும் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். 3 முறைகளிலே நாம் எந்த நேரமும் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய உள்ளத்தால் நாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். உள்ளத்தால் நாம் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உள்ளத்தால் நாம் அவர்களை எப்படி கண்ணியமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான் அல்லவா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நம்முடைய உயிரை காட்டிலும் நம்மை விட மேன்மையானவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உள்ளத்தால் கண்ணியப்படுத்துகின்றோம். ஏன்னா அல்லாஹ் சொன்ன விஷயத்தை விட வேறொரு விஷயத்தை நாம் உதாரணம் காட்ட முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை உதாரணம் காட்டி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை காட்டிலும் வேறொரு விஷயத்தை மேன்மைப்படுத்தி நம்மால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயமும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் உயிர் எனக்கு தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் தான் எனக்கு தேவை. எப்ப நாம முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோமோ ஒப்புக்கொள்கின்றோமோ நம்முடைய உள்ளத்தால் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். அதத்தான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டும் பொழுது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். எந்த ஒரு முஸ்லிமுக்கு எப்ப நாம முஃமினாக ஆகிறோம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய உயிரை காட்டிலும், நம்மளுடைய தாய் தந்தையர்களை காட்டிலும், நம்மளுடைய குழந்தைகளை காட்டிலும் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தை விழுகின்றது, என்னுடைய குழந்தையை ஒருவன் திட்டிவிட்டான், பக்கத்து வீட்டுக்காரர் திட்டான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபப்படுவோம். என்னுடைய குழந்தை தவறே செய்திருந்தாலும் என்னுடைய குழந்தைக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிற்போம். ஆனால் அந்த குழந்தையை விட நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முழுமையான ஈமான்தாரியாக ஆகின்றோம். எப்பொழுது என்னுடைய தந்தையை ஒருவன் எல்லை மீறி பேசி விடுகின்றான், என்னுடைய தந்தையை ஒருவன் ஒரு சபையிலே அசிங்கப்படுத்தி விடுகின்றான் என்று சொல்லும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய ரத்தங்கள் குறைக்குமோ அதை காட்டிலும் அதிகமான முறையிலே நமக்கு ரத்தங்கள் குறைக்க வேண்டும் என்று உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கயவன் திட்டுகின்றான், ஒரு கயவன் ஏசுகின்றான் என்று சொன்னால் என்னுடைய தந்தையின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தை விட அவர்களின் மீது நான் அதிகமாக விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வருகின்றதோ அப்பொழுதுதான் நாம் ஈமான்தாரியாக ஆகின்றோம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, என்னின் மீது உங்களுக்கு இவ்வளவு பிரியம் வரும் வரை நீங்கள் ஈமானை அடைந்து விட முடியாது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு உள்ளத்தால நமக்கு எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளவு கண்ணியம் நமக்கு எப்பொழுது வரும் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை பற்றி உண்டான விஷயங்கள் என்ன, அவர்களை பற்றி உண்டான விஷயங்கள் எப்படி எல்லாம் அமைந்திருக்கின்றது, அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு மனிதர் அவருடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை படித்த ஒரு மனிதர் அவர்களை பற்றி சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அவர் அடுத்த மக்களுக்கு சொல்றாரு, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆராய்ந்து பாருங்கள். எப்படி ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நகர்த்தி வச்சிருங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நகர்த்தி வைத்து விடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி, ஒரு இறை தூதர் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நகர்த்தி வைத்து விடுங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறிலே, அவருடைய வாழ்க்கையில் படிக்கக்கூடிய விஷயங்களிலே நபி, இறை தூதர் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் யாருக்கு சொல்றாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடையாது. மாற்று மத சகோதரர்களிடத்தில் எடுத்துரைக்கின்றார். ஒரு மாற்று மத பேராசிரியர் எடுத்துரைக்கும் பொழுது சொல்கின்றார், அவர் இறை தூதர் என்று சொன்னால் தானே நீங்க ஏற்றுக்க மாட்டோம், இறை தூதர் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நகர்த்தி வைத்து விடுங்கள். அதற்கு அடுத்தபடியாக அவரை பற்றி ஆராய எத்தனையோ வகையான தலைப்புகள் இருக்கின்றது, எத்தனையோ வகையான தலைப்புகள் இருக்கின்றது. அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் அவர் சொல்றாரு, முஹம்மது என்னும் ஒரு அனாதை சிறுவர், முஹம்மது என்னும் ஒரு அனாதை சிறுவர், முஹம்மது என்னும் ஒரு ஆடு மேய்ப்பாளர், முஹம்மது என்னும் ஒரு வாலிபர்,
முஹம்மது என்னும் ஒரு சகோதரர், முஹம்மது என்னும் ஒரு கணவர், முஹம்மது என்னும் ஒரு வியாபாரி, முஹம்மது என்னும் ஒரு தீர்க்கதரிசி, முஹம்மது என்னும் ஒரு தலைவர், ஒரு தளபதியாக, ஒரு நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு அதிபராக, ஒரு படைக்கு தேவையான ஒரு சிப்பாயாக, தலைமை தளபதியாக, இப்படியாக ஒரு ஆட்சியாளராக, இப்படியாக அடுக்கிக் கொண்டே வருகின்றார். ஒரு சட்ட வல்லுநராக நபியை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. முஹம்மது ஒரு இறை தூதர் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. அவரை பற்றி ஆராய்வதற்கு இத்தனை விஷயங்கள் இருக்கின்றது. பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர், மனித உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், இப்படியாக அவர்களை பற்றி உண்டான அத்தனை விஷயங்களை எடுத்து வைத்து நபி முஹம்மது என்பவர் ஒரு இறை தூதர் என்ற ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து அவர்களை பற்றி ஆராய்ந்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இறை தூதராக இருந்தார்கள் என்பது நமக்கு விளங்கும். ஏன் இறை தூதராக இருந்தார்கள் என்பது நமக்கு விளங்கும். அதனால இறை தூதர் என்ற ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய அத்தனை விஷயங்களையும் அத்தனை அம்சங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்பதாக ஒரு மாற்று மத பேராசிரியர் என்று மாற்று மத சகோதரர்களுக்கு என்று உரையாற்றுகின்றார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணர்ந்திருப்பார், அவர் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாழ்க்கையின் முழுவதுமாக தெரிந்திருந்திருப்பார். அதனால்தான் அவர்களை பற்றி உண்டான அத்தனை விஷயங்களையும் தனித்தனியாக இருக்கின்றார், செதுக்கி சொல்லுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நாம என்ன செய்யறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஒரு இறை தூதர், இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நம்மளாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே சஜ்தா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அவர்களை எத்தனை இடத்திலே நான் கண்ணியமாக நடத்தி விட்டேன், அவர்களுடைய கண்ணியத்தை எத்தனை இடத்திலே நான் பாழ்படுத்தி விட்டேன். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா நபியல்லாஹ், யா ஸஃபியல்லாஹ் என்று சொல்லும் போதெல்லாம் எதற்கு எத்தனை தடவை கூறுகின்றோம்? அவர் அப்படி புகழக்கூடியவர் கிடையாது. எத்தனை இடத்துல பேசலாம், பேசும்போதெல்லாம் எல்லாம் அமைதி காத்தோம், பேசும்போதெல்லாம் அமைதி காத்தோம். அமைதி காத்தக்கூடிய நேரத்தில் கூட நாம் அவர்களுடைய கண்ணியத்தை மாற்றிவிட்டோம், அவர்களுடைய கண்ணியத்தை கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். சொல்லப்படுகின்றது முஹம்மது என்று சொல்லவே சொல்லக்கூடாது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொன்னா சொல்லுங்க, இல்லன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஸஃபியல்லாஹ் சொல்லுங்க, நபியல்லாஹ் சொல்லுங்க, ஹபீபல்லாஹ் சொல்லுங்க. இன்னைக்கு இதத்தானே எவனும் சொல்லக்கூடாதுங்கிறான், இன்னைக்கு எப்படித்தானே சொல்லக்கூடாதுங்கிறான். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து தெரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்றாங்க? வெறும் முஹம்மது மட்டும் சொல்லாதீங்க, அப்படி முஹம்மது என்ற ஒரு பெயரை மட்டும் அவர்களுக்கு உபயோகித்தோம் என்று சொன்னால் ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டோம் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்திருப்பார்கள், அவர்களின் மீது அவர்களுடைய உள்ளங்களிலே எந்த அளவுக்கு கண்ணியம் இருந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் கண்ணியப்படுத்த வேண்டும். முதலிலே உள்ளத்தால் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால், நபியினுடைய புகழை பற்றி ஒருவன் இழிவாக பேசுகின்றான் என்று சொன்னால், நபியை நீங்கள் புகழாதீர்கள் என்பதாக ஒருவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவனின் மீது கோபம் வர வேண்டும். அவனின் மீது நமக்கு முதலிலே கோபம் வர வேண்டும். ஏன் இப்படி சொல்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அவனுக்கு தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அவனுக்கு தெரியல. எடுத்து கொடுப்போம் அந்த விஷயங்களை. இந்தப்பா, உனக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தெரியல, உனக்கு ரசூலுல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏதாவது ஒரு இடத்துல குர்ஆன்ல ஏதாவது ஒரு இடத்துல யா முஹம்மது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறானா? குர்ஆன்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்குமா? கிடையாது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைக்கின்றான். யா ஆதம்ல ஆரம்பிச்சு யா ஈசா வரைக்கும் அல்லாஹ் தஆலா அத்தனை நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்துல கூட யா முஹம்மது என்பதாக சொல்லலையே. ஏன்? அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். இன்னைக்கு மேடையில நின்று மற்ற இடங்களில் நின்று பேசும் பொழுது முஹம்மது சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை மறந்துவிட்டு வெறும் முஹம்மது என்பதாக மட்டும் தானே சொல்கின்றோம். ஏன்? நம்மை விட முஹம்மது என்று கூப்பிடுவதற்கு அழைப்பதற்கு அல்லாஹ்வே தகுதியானவர். ஆனால் அல்லாஹ் அப்படி கூப்பிடலையே. கிட்டத்தட்ட 6666 ஆயத்துகளில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்கேயுமே யா முஹம்மது அப்படின்னு சொல்லலையே. யா அய்யுஹன் நபின்னு சொன்னா, யா அய்யுஹர் ரசூல்னு சொன்னா, எங்கேயுமே முஹம்மதுன்னு சொல்லலையே. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றான். இப்படி எல்லாம் கண்ணியம் காட்ட வேண்டும்.
இந்த இடத்திலும் நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் முஹம்மது மட்டும் சொல்லிராதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஜஅலு துஆ அர்-ரசூலி கதுஆ பஅதுக்கும் பஅதா. உங்கள சிலர் கூப்பிட்டுக்கிற மாதிரி பெயர் சொல்லியோ அவமரியாதையோ மரியாதை இல்லாமலோ ஒருவரை நீங்கள் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். இந்த ஆயத்துக்கு தான் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, முஹம்மதுன்னு சாதாரணமா எந்த ஒரு நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டோம், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்து விட்டோம் என்பதாக பெரும் வல்லுநர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுத்து சொல்லுகின்றார், முதலிலே உள்ளத்தால் அடுத்த நாவால் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நாங்கள் எல்லாம் நானும் மலக்குகளும் இங்கே உட்கார்ந்துகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றோம். மனிதர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க. சொல்லப்படுது தஃப்சீர்கள்ல சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை எப்பெல்லாம் ஓதணும், இந்த ஆயத்தை ஓதும் பொழுதெல்லாம் ஸலவாத் சொல்வது நம்ம மீது ஃபர்தான கடமை. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஆயத்து தானே, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஆயத்து தானே. அப்ப சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் ஸலவாத் சொல்லுவது நம்ம மீது ஃபர்தான கடமை, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட ஒரு கடமை என்பதாக சொல்லுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்தை சொல்லுகின்றோமோ நாம் எல்லாம் ஈமான்தாரிகள். ஏன்னா அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லிட்டான்ல, ஈமான் கொண்ட விசுவாசிகள் சொல்லிட்டான்ல, நாம எல்லாம் ஈமான் கொண்ட விசுவாசிகள் தானே. அப்ப அல்லாஹ் தஆலா எப்ப ஈமான் கொண்ட விசுவாசிகள் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிட்டானோ எல்லாரும் என்ன செஞ்சிரணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது நம்ம மீது ஃபர்தான கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமல்லாம இதை நமக்கு ஆர்வப்படுத்தும் விதமாக மன் ஸல்லா அலையா வாஹித், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கின்றாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அவரின் மீது 10 முறை ஸலவாத் சொல்கின்றார். அல்லாஹ் தஆலா நம்ம மீது 10 முறை ஸலவாத் சொல்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பது அர்த்தம். நம்முடைய 10 பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகின்றது, நம்முடைய 10 நன்மைகள் அங்கே எழுதப்படுகின்றது, நம்முடைய 10 தரஜாக்கள் அந்தஸ்துகள் சுவனத்தில் உயர்த்தப்படுகின்றது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். உள்ளத்தால் எப்படி கண்ணியப்படுத்தணும், நாவால எப்படி கண்ணியப்படுத்தணும், அடுத்து நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளாலும் நமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் அதற்கு வழிகாட்டி கொடுக்கின்றார். வமா ஆதாகுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்துஹு. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்கின்றார், வமா ஆதாகுர் ரசூல், உங்களுடைய ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாங்களோ ஃபஹுதுஹு, அதை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரசூல் உங்களுக்கு எதையெல்லாம் ஆகுமாக்கி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு, எதை தொட்டு உங்களை தடுத்திருக்கின்றார்களோ ஃபன்துஹு, அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அதை நாம செய்யணும், எதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்களோ அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை விஷயத்திலே இதை நாம் கடைபிடிக்கின்றோம், எந்தெந்த விஷயங்களிலே கடைபிடிக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு முன்னால எத்தனை வாலிப பசங்க உட்கார்ந்திருக்கிறாங்க, எத்தனை வாரமா நம்மளும் சொல்றோம் தொப்பி போடுறதுக்கு உண்டான 10 ஹதீஸ் நான் ஆதாரம் காட்டுறேன். தொப்பி போடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருந்தார்கள், சஹாபாக்கள் தொப்பி அணிந்திருந்தார்கள், ஆதாரம் தரப்படும். எங்கேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி வேணும்னு சொன்னது கிடையாது. எந்த ஒரு இடத்திலுமே சஹாபாக்களோ பின்னால் வந்த பெரியவர்களோ எந்த ஒரு இடத்திலுமே தொப்பி வேணும்னு சொன்னது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வழிமுறை சொல்லப்பட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவோம்? உங்களுக்கு உதாரணங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நடந்தது. யார் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு எல்லாம் தப்ஸ் அடிச்சு புகழலாம், கூட்டத்துல தப்ஸ் அடிச்சு புகழலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்பாடி புகழலாம். இன்னும் உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால், இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா இன்னும் வேற எப்படி எடுத்து சொல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்லி விளங்கல, உங்களுடைய கூட்டங்கள் மாறிவிட்டது, நீங்கள் மட்டும் ஏன் மாறம் இருக்கின்றீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் நமக்கு ஈகோவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஈகோவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியை பின்பற்றுவதில் நமக்கு ஈகோவா? இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை ஆதாரத்தோடு தரப்படும். ஏன் வழிக்கு வர மறுக்கிறீங்க? ஏன் உங்களுடைய தலைகளிலே தொப்பி? ஏன் அந்த சிம்மாசனம் அது சாதாரண தொப்பி கிடையாது, இஸ்லாமியனுடைய சிம்மாசனம், இஸ்லாத்தினுடைய சின்னம். அதை அழித்து விட்டு இன்னைக்கு அவருடைய இல்லத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படி நாம உட்கார்ந்து இருக்கிறோம்? எந்த நினைவோடு நாம் இருக்கின்றோம்? அம்மா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுதுஹு,
இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு ஆர்வமாக்கி இருக்கின்றார்களோ, இதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை முடிஞ்சிட்டா வெளியே போய் நம்ம குழப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன உடனே தொழுகையில உட்கார்ந்து தொழுகைக்கு பின்னாடி வெட்டி பேச்சு பேச வேண்டாம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தீன் பேச்சா இருந்தாலும் சரி, எந்த பேச்சா இருந்தாலும் சரி, ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா தொழுகை முடிஞ்சிட்டா நீங்க வெளியே போய் உங்களுடைய குழப்பங்களை பாருங்கன்னு சொல்லி, அதனால பள்ளிகளை விட்டு வெளியேறுவதற்கு மட்டும் குர்ஆனுடைய ஆயத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வெளியேறுகின்றோமே, அதே குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே நமக்கு என்ன ஈகோ, நமக்கு என்ன மன வருத்தம் புரியல. நீங்க தொப்பி போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தொப்பி கட்டின நீங்க தொப்பி போடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்த பின்பும் உங்களுக்கு தொப்பி போட மனவரவில்லை என்று சொன்னார். உங்களுக்கு இப்படித்தான் தொழுகை நடத்த வேண்டும், தொழுகைக்கு நீங்கள் வர வேண்டும், இப்படித்தான் தொழுக வேண்டும் என்பதற்கு எவ்வளவோ ஆதாரங்கள் கொடுத்த பிறகும் ஏன் மதுஹபுகள் உண்டாக்கப்பட்டது, மதுஹபுடைய விளக்கங்கள் என்ன என்று எத்தனையோ விஷயங்களிலே எடுத்து சொன்ன பிறகும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் உங்களுக்கு மனம் வருவதில்லை? இதையெல்லாம் ஒப்புக்கொள்வதற்கு ஏன் உங்களுக்கு மனம் வருவதில்லை? திருப்பி நாம உள்ள வந்துட்டானா அப்படின்னு கேவலமா பாப்பாங்க நினைக்கிறீங்களா? ஆனால் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தோடு பார்க்கின்றான். வழி தவறி சென்ற ஒரு மனிதர் மீண்டும் நல்ல வழிக்கு வரும் பொழுது அல்லாஹ் நம்மளை கண்ணியத்தோடு பார்க்கின்றான். ஏன் அந்த கண்ணியம் நமக்கு விளங்குவதில்லை? மாறிவிடுவோம். வமா ஆதாக்கும் ரசூல், எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தார்களோ ஃபஹுதுஹு, அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு யாருக்காக வேண்டியும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அங்கங்களை அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் முறித்து வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து வைத்தது போல வேற யாரும் புரிந்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நாம புரிஞ்சிருக்கிறோமே, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும்ன்ற ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டு, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தான், ஏன் அவரை போட்டு இந்த அளவுக்கு புகழ்றீங்க, ஏன் இந்த அளவுக்கு அவரை போட்டு புகழ் பாடுறீங்க அப்படின்னு கேட்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு சஹாபி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்திற்கு செல்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்திற்கு செல்கின்றார்கள். யமன் தேசத்திலே கவர்னராக பதவி ஏற்பதற்காக செல்கின்றார்கள். யமன் தேசத்தினுடைய மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே போறாங்க. அவர்கள் போன உடனே முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. எல்லாம் நின்று அவர்களிடத்தில் ஏதோ கேள்வி கேட்பதற்கு தயாரா நிற்கிறாங்க. அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ள அந்த சபைக்குள்ள போறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பத்தி அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முஆதே, உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தொழுகை எப்படி, அவர்களுடைய தொழுகையை பற்றி எங்களுக்கு தெரிவியுங்கள். அவர்களுடைய கால்களில் உண்டான பாதங்கள் இரண்டும் வீங்கி நிற்கும் அளவுக்கு அவர்கள் தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையிலே அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சில அற்புதமான வார்த்தைகளால் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அன்சுபதிஹி, அவர்களுடைய ஆன்மீகத்தை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு சொல்கின்றார்கள் லைஸ லஹு மஸலுன், அதற்கு எந்த ஒரு உதாரணமும் கிடையாது. அந்த ஆன்மீகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவிர அவர்களை காட்டிலும் மிக வேறு யாரும் கிடையாது, வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார்கள். அடுத்தபடியாக அன்ஹுலுதிஹி, அவர்களுடைய நல்ல குணத்தை பற்றி கேட்கும் பொழுது அதீமன் என்று சொல்கின்றார்கள். மிகவும் கண்ணியமானது, மிகவும் மேன்மையானது என்பதாக ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக அன்ஹுலுதிஹி, அவர்களுடைய வேர்வை துளியை பற்றி கேட்கின்றார்கள். இது ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை அறிந்து கொண்டார்கள். ஆனால் யமன் தேசத்து மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்ல பார்க்கல. அதனால முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல கேட்கிறாங்க. எதை பத்தி எல்லாம் கேட்கிறாங்க பாருங்க. அவர்களுடைய வேர்வை துளி எப்படி இருக்கும் என்பதாக கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க,
தீபன் வ மிஸ்கன், நறுமணம் வீசக்கூடிய கஸ்தூரியானதாக இருக்கும், கஸ்தூரியை போன்று அது மனம் வீசும் என்பதாக அவருடைய வேர்வை துணியை பற்றி சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக அஞ்சோதிகி, அவர்களுடைய குடைத்தன்மை எப்படி இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடைத்தன்மையை பற்றி விசாரிக்கின்றார்கள். அவர்கள் எப்படி வாரி வழங்குவார்கள். உடனே ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடைத்தன்மை என்பது யாருக்கும் தெரியாத வண்ணம் மிகவும் மிகவும் கண்ணியமானதாக இருக்கும், மிகவும் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக அன்வஜிஹி, அவர்களுடைய முகத்தை பற்றி கேட்கின்றார்கள். அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும். ஒரு தெரியாத ஒரு மனுஷரை பத்தி கேட்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அன்னைக்கு இல்ல போட்டோ, பேஸ்புக் போட்டோ எடுத்து பரப்புறது, அன்னைக்கு இருந்த சிலை விஷயங்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படல. அதனால்தான் இவ்வளவு அற்புதமான விஷயங்களை நாம எல்லாம் உணர்ந்திட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிலையை வடிவமைத்த அவர்களுடைய முகம் நமக்கு தெரிந்திருந்தால் கூட அவர்களை ஒரு உருவத்திற்குள் நாம் அடைத்திருப்போம். ஏன்னா நீங்க அல்லாஹ்வே உருவத்துக்குள் அடைக்கலாம், அல்லாஹ்வே உருவத்துக்குள் அடைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்துக்குள் அடைக்கிறது இவனுக்கு என்ன பெரிய விஷயமா என்ன? அதனால அல்லாஹ்வும் உருவமற்றவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் உள்ளவர்கள். ஆனால் தெரியாது. அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, எப்ப ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல மற்றொரு தேசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பற்றி கேட்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உடனிருந்த ஒரு தோழர் அங்கே சொல்கின்றார்கள், கமரம் முனீரா அந்த ஷம்சுன் அந்த பதுருன்னு ஏன் ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ் என்ன சூரியனா, ரசூலுல்லாஹ் என்ன சந்திரனான்னு கேட்கிறானுங்க. அன்னைக்கு அவர்கள் அங்கே நின்று முழுமையான ஒரு ஒளி வீசக்கூடிய சந்திரன் என்பதாக அவர்களுடைய முகத்திற்கு ஆதாரம் கொடுக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களை கமர்னு சொன்னா என்ன, ஷம்ஸ்னு சொன்னா என்ன, இதையெல்லாம் தாண்டியும் இருக்கும் அவர்களுடைய முகத்தினுடைய ஒளி. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த யமன் தேசத்து மக்கள் கேட்கின்றார்கள், அவர்களுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கும். கமரம் முனீரா, ஒளி வீசக்கூடிய சந்திரன் போல இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அன் கலாமிஹி, அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்பதாக கேட்கப்படுகின்றது. லுக்லுகம் லுக்லுகா சொல்கின்றார்கள், முத்து முத்தாக இருக்கும். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முத்து முத்தாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அவர்களுடைய முடியை பற்றி கேட்கின்றார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய யமன் தேசத்து மக்களுடைய ஆர்வத்தை பாருங்க. வேர்வையை பற்றி கேட்கிறாங்க, முகத்தை பற்றி கேட்கிறாங்க. அடுத்து அவர்களுடைய தலைமுடிகள் எப்படி இருக்கும் என்பதாக கேட்கப்படுகின்றது. ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பட்டை போன்று மிருதுவாக இருக்கும், பட்டை போன்று மிருதுவாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அவர்களுடைய சபையை பற்றி கேட்கின்றார்கள். அன் மஜ்லிஸிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை எப்படி இருக்கும் என்பதாக கேட்கின்றார்கள். திக்ரும் வ தஸ்பீஹா, திக்ர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அல்லாஹ்வை புகழ்வதுமாக அவர்களுடைய சபை இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக அன் ஷஜாஅத்திஹி, அவர்களுடைய வீரம் எப்படி இருக்கும் என்பதாக கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், எத்தனை இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலே பார்த்திருப்பார்கள், சீரும் சிங்கத்தை போன்று இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை பற்றி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக அவர்களுடைய மௌனம் எப்படி இருக்கும், அன் சும்திஹி, அவர்களுடைய மௌனம் எப்படி இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யமன் தேசத்து மக்கள் கேட்கின்றார்கள். ததப்புரம் வ தஃபக்குரன், அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்று சொன்னால் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய சிந்தனை எல்லாமே ஏதாவது ஒரு சிந்தனையில் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. கடைசியாக கேட்கின்றார்கள், அன் இஸ்மிஹி, உடைய தலைவருடைய பெயர் என்ன, அவருடைய பெயர் என்ன, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயிலிருந்து வரணும். இப்படிப்பட்ட ஒரு நபியை அருகில் இருந்து பார்த்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அவருடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அன் இஸ்மிஹி, அவருடைய பெயர் என்ன என்பதாக கேட்கப்படுகின்றது. ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஹம்மதன் வ மஹ்மூதா, உலகத்திலே முஹம்மது என்பதாகவும் நாளை மறுமையில மஹ்மூத் என்பதாகவும் அவருடைய பெயர் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அங்கே அவர்கள் இந்த அளவுக்கு எடுத்து வைக்கின்றார்கள் என்று சொன்னார். அவருடைய உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். இன்னைக்கு நாம சொல்லுவோமா, இன்னைக்கு கூட்டத்தரவுல இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, ஒரே சிம்பிள் வேர்ட், என்னமா பஷரும் சொல்லுவோம், நானும் உங்களை போல மனுஷன் தான் அல்லாஹ்வே சொல்லிட்டான், அவரை நம்மளை போல ஒரு மனிதன் தாப்பா, அவரை பத்தி ஏன் சிந்திக்கிறப்போ என்றோம். இப்படிப்பட்ட வழிகேட்டில் இருந்தவங்கதான் இன்னைக்கு மீள முடியாம, அதிலிருந்து மீறணும், ஆனா மீற முடியல, என்னால மீறணும், நான் மீற முடியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உள்ளமும் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உதாரணம் காட்டியாச்சு, வரலாறுகள் காட்டிடுச்சு, அடி விழுந்துருச்சு, செருப்படி விழுந்துருச்சு. நீங்க எதை கொண்டு எந்த விதத்துல உங்க இஸ்லாத்தை பிளவுபடுத்துவதற்காக வேண்டி எந்த ஒரு விஷயத்தை கையாண்டீர்களோ, எந்த ஒரு விஷயத்தை இஸ்லாத்தை சீக்கிரமா ரீச் பண்ணலாம், ஆனால் அதுல எல்லா விதமான பிளவுகளையும்
உண்டாக்கி கொண்டு போய் ரீச் பண்ணோம். சோசியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அதே சோசியல் நெட்வொர்க் உங்களை காரி துப்புச்சு, அதே சோசியல் நெட்வொர்க் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிச்சு, அதே சோசியல் நெட்வொர்க் உங்களை திரும்பி பார்க்காம ஆயிடுச்சு. நீங்க எந்த விதத்துல கொண்டு போனீங்களோ, நீங்க நல்ல விதத்துல கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை இன்னும் அதிகமாக கண்ணியப்படுத்தி இருப்பான். ஆனால் பிளவுகளை உண்டாக்கி, சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியம் குறைவாக நீங்கள் எடுத்துட்டு போனீங்க. கண்ணியம் குறைவா, கண்ணியத்தை மிதித்து விட்டு நீங்கள் எடுத்து சென்றீர்கள். அல்லாஹ் உங்களை மிதித்து விட்டார். அல்லாஹ் தஆலா உங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், உங்களை எல்லாம் மீண்டு கொண்டு வர வேண்டும், உங்களை எல்லாம் நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றோம். எல்லாம் நாம் அனைவரும் நேரான வழியிலேயே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னாங்க, ஒரு தமிழ் கவிஞன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படித்துவிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்துவிட்டு ஒரு தமிழ் கவிஞன் சொல்கின்றான், என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்தகத்தை, வரலாறுடைய புத்தகத்தை படித்துவிட்டு என்னுடைய கைகளிலே முஹம்மது என்று சொல்லி, என்னுடைய கைகளிலே முஹம்மது என்று சொல்லி எழுதிவிட்டு அந்த முஹம்மது என்ற வார்த்தையை நுகர்ந்து பார்த்தேன், கஸ்தூரியை விட அதிகமாக மனத்தில் என்பதாக ஒரு கவிஞன் சொல்கின்றான். ஒரு ஆங்கிலேயர் சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான விஷயத்தை படித்த ஒரு ஆங்கில கவிஞன் சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தை, எல்லா குழந்தைகளையும் குறிப்பாட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் குறிப்பாட்டினார்கள். எப்படி குறிப்பாட்டினார்கள்? அவர்களையும் அந்த தண்ணீரால் குறிப்பாட்டினார்கள். எல்லா குழந்தைகளையும் குறிப்பாட்டும் பொழுது அந்த குழந்தையில் உண்டான உடல்களில் உண்டான அழுக்குகளை தண்ணீர் எடுத்து சென்றது. ஆனால் அவன் சொல்கின்றான் ஆங்கிலேய கவிஞன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, உடலின் மீது பட்ட தண்ணீர் பன்னீராக மாறியது. பன்னீராக மாறியது. மாறிய பன்னீர் கீழே சிந்தரும் போது, கீழே விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை விட்டு வெளியே ஏறும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை விட்டு நகர்கின்றோமே என்பதாக அந்த பன்னீரும் கண்ணீர் சிந்தியது என்பதாக ஒரு ஆங்கில கவிஞர் எழுதுகின்றார் என்று சொன்னால், மாற்றமற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்க்கையுடைய வழிமுறைப்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே எந்த அளவுக்கு உன்னிப்பாக இருந்திருக்கின்றார்கள். அதனால படிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி படிச்ச வார்த்தையிலிருந்து புதுசா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? படிச்சதிலிருந்து இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ முடியுமா? அன்னைக்கு எல்லாம் புகழ்ந்ததுதான். மௌலிதுகள் ஏற்பட்டது அன்னைக்கு புகழ்ந்தது, முழுதாக்கள் ஏற்பட்டது அன்னைக்கு புகழ்ந்தது, ராத்திரிகள் ஏற்பட்டது அன்னைக்கு புகழ்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் எல்லாம் சும்மா புகழல, இந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு ஈடாக புகழவில்லை. அவருடைய வரலாறுகளை புரிந்து கொண்டதன் காரணமாக எழுதப்பட்டது. இன்றளவும் படிக்கப்படும், மறுமை நாள் வரை படிக்கப்படும். சேர்ந்து படிக்கிறவங்க படிச்சுட்டு போங்க, இல்லாதவங்க தயவுசெய்து அமைதியாயிருங்க. படிக்கிறவங்களுக்கு எடுத்துறாரு. இன்னைக்குமே சொல்லக்கூடிய விஷயம் இதேதான். உன்னால முடியலைன்னா விட்டுட்டு போயிடு, அமைதியா இருந்து. தயவு செய்து செய்யக்கூடிய அமல்களை கெடுத்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண்ணியத்துடனும் எந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளத்தாலும், நம்முடைய நாவினாலும், நம்முடைய உறுப்புகளாலும் எந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்களாக நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு எழுப்பி அன்னல்லாஹ் சாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து நாளை சுவனத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.